தி ஆர் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். பஹ்ரைனில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த 4ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவ வரலாறு. வளைகுடா நாடுகளில் ஒன்றான பஹ்ரைனில் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கிறிஸ்தவ கட்டிடம் ஒன்றை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். முஹாரக் தீவில் உள்ள சமாஹேஜில் காணப்படும் 8 அறைகளை கொண்ட கட்டிட அமைப்பு ஒரு பிஷப்பின் குடியிருப்பு என்று நம்பப்படுகிறது. இது பஹ்ரைனில் ஒரு பண்டைய கிறிஸ்தவ சமூகம் இருந்ததற்கான முதல் சான்று என்றும் இதன் மூலம் கிறிஸ்தவத்தின் வரலாற்று வேர்களை புரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இஸ்லாமியர்கள் வருகைக்கு முன்பே 7ஆம் நூற்றாண்டு வரை பஹ்ரைனில் கிழக்கு தேவாலயம் செழித்து வளர்ந்ததாக கூறப்படுகிறது. அகழ்வாராய்ச்சியில் பிளாஸ்டர் சிலுவைகள், சுவர் சிற்பங்கள் மற்றும் இந்திய வர்த்தக கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கண்டுபிடிப்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை எடுத்துக்காட்டுகிறது. பஹ்ரைனில் நடைபெற்று வரும் தொல்பொருள் ஆராய்ச்சிக்காகவும் பண்டைய கிறிஸ்தவ நாகரீக கட்டடத்தை கண்டுபிடித்ததற்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் இந்த கண்டுபிடிப்புகளின் மூலமாக அங்குள்ள மக்கள் கிறிஸ்தவத்தில் ஊன்றி கட்டப்படவும் ஜெபிப்போம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட வட இந்திய பில் பழங்குடியினர். இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் மாபெரும் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. போதகர் தினேஷ் ஷூர் வேதாகமத்தில் உள்ள யோனாவை போல ஆரம்பத்தில் தனது சொந்த ஊரான ராஜஸ்தானுக்கு திரும்ப தயங்கினார். பிறகு தேவனின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து இப்போது யாரும் நம்ப முடியாத மாற்றங்களை அம்மாநிலத்தில் செய்து வருகிறார். போதகர் தினேஷ் ராஜஸ்தானில் உள்ள நூற்றுக்கணக்கான பில் பழங்குடியினருக்காக ஜெபித்த பிறகு அங்குள்ள மக்கள் தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இதன் மூலம் சில குடும்பங்கள் தங்கள் மூதாதையர்களின் வழிபாடு, குடிப்பழக்கம் மற்றும் மாந்திரீக நடைமுறைகளை பின்பற்றுவதை நிறுத்திவிட்டனர். பில் பழங்குடியினர் தற்போது 22 கிராமங்களில் 42 ஜெப குழுக்களை கொண்டுள்ளனர். இது இந்தியாவின் 3 லட்சம் கிறிஸ்தவ விசுவாசிகளின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. பல சவால்கள் இருந்த போதிலும் போதகர் தினேஷ் ராஜஸ்தானில் எழுப்புதலை கொண்டு வர இயேசு கிறிஸ்துவின் அழைப்பில் உறுதியாக உள்ளார். ராஜஸ்தானில் நடந்து கொண்டிருக்கும் எழுப்புதலுக்காகவும் மனம் திரும்பிய நூற்றுக்கணக்கான பில் பழங்குடியினருக்காகவும் ஜெபிப்போம். பாஸ்டர் தினேஷ் பல சவால்களுக்கு மத்தியிலும் அவருக்கு நியமிக்கப்பட்ட அழைப்பில் தொடர்ந்து பணியாற்ற தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். புராட்டஸ்டன்ட் சபைகள் மீது கட்டுப்பாட்டை திணிக்கும் சீனா. சீனாவில் உள்ள புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் மதம் தொடர்பான அரசாங்க விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள். மதத்தின் மீது கடுமையான கட்டுப்பாட்டை சுமத்துவது என்பது சீனமயமாக்கலின் ஒரு பகுதியாகும். அதாவது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போதகர்கள் அரசின் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் புதிய சகாப்தத்திற்கான சீன கட்டுப்பாடுகளுடன் சோசியலிசம் பற்றிய ஜி ஜின்பிங்கின் கொள்கைகளை படிப்பது, கற்பிப்பது மற்றும் பிரசங்கிப்பது ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கிறிஸ்தவ தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. கிறிஸ்தவ சபைகள் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இணங்கி செயல்பட வேண்டும் என்பதே இதன் நோக்கம். சீன அரசமைப்பு சட்டத்தில் மத சுதந்திரம் அளிக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்ட போதிலும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி கிறிஸ்தவத்தை தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருகிறது. இது மத பழக்க வழக்கங்களுக்கு எதிரான அடக்குமுறை என்று மனித உரிமை குழுக்கள் விமர்சிக்கின்றன. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல சீனாவில் உள்ள புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அரசாங்கம் விதிக்கும் கடுமையான நடைமுறைகளுக்காக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஏஐயில் புதிய புரட்சியை ஏற்படுத்த உள்ள ஓபன் ஏஐயின் ஸ்ட்ராபெரி திட்டம்.
ஓபன் ஏஐயின் ரகசிய திட்டமான ஸ்ட்ராபெரி ஏஐ பகுத்தறிவு திறன்களை மக்கள் வியக்கும் அளவிற்கு மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தற்போதைய ஏஐ போன்று இல்லாமல் ஸ்ட்ராபெரி ஏஐ ஆனது ஒரு ஆராய்ச்சியை திட்டமிடுவதற்கும் முடிவுகளை வழங்குவதற்கும் தன்னிச்சையாக செயல்பட முடியும் என்று கூறப்படுகிறது. இது பல சிக்கலை தீர்ப்பதற்கான மேம்பட்ட நுட்பங்களை உள்ளடக்கியது. குறிப்பாக கியூஸ்டார் நுட்பத்தை பயன்படுத்தி தீர்க்க முடியாத சிக்கலை தீர்க்கும் திறன்களை ஸ்ட்ராபெரி ஏஐ கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ட்ராபெரி போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் சிக்கலான மென்பொருள் மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவும் என்றும் மனித தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் ஓபன் ஏஐ நம்புகிறது. ஏஐ ஆனது மனிதர்களைப் போலவே உலகை புரிந்து கொள்கிறது என்றாலும் மனிதர்கள் ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விமர்சகர்கள் கூறியுள்ளனர். ஓபன் ஏஐயின் ஸ்ட்ராபெரி திட்டம் மனிதகுலத்தின் நலனுக்காகவும் பொறுப்புடனும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். தேவனின் சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் ஏஐயின் மீது கட்டுப்பாட்டை பேணுவதையும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் அதை பயன்படுத்தவும் ஜெபிப்போம். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் கேம்ஸ்டாக் மூலம் வளரும் நம்பிக்கை. TWR என அழைக்கப்படும் டிரான்ஸ்வேர்ல்ட் ரேடியோ 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் சுவிசேஷத்தை பரப்ப கேம்ஸ்டாக் என்ற யுக்தியை பயன்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் உள்ளூர் திருச்சபைகளையும் அங்குள்ள புறநகர மக்களையும் இணைக்கும் விதமாக பேருந்து சேவைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கேம்ஸ்டாக்கின் நோக்கம் கிறிஸ்டியன் ஒலிம்பியன்களை நேர்காணல் செய்து அவர்களின் வாழ்க்கை கதைகளை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மொழிபெயர்த்து சர்வதேச பார்வையாளர்களிடம் பரப்புவதாகும். மேலும் TWR ஐரோப்பா பிரான்சில் உள்ள 20 கிறிஸ்தவ ரேடியோ நிலையங்களை கொண்ட ஃபேர் எஃப்எம்முடன் இணைந்து மத சார்பற்ற மக்களுக்கும் சுவிசேஷம் சென்றடைய ஒத்துழைக்கிறது. இந்த TWR ஐரோப்பா விசுவாசிகளை ஜெபத்தில் ஈடுபடுத்தவும் தேவனை பற்றி தெரியாத மக்களிடம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஊக்குவிக்கிறது. TWR ஊழியத்தின் முயற்சிகளுக்காகவும் இதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் ஜெபிப்போம். மேலும் இந்த முயற்சிகளின் மூலம் பலதரப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படவும் ஊக்கமாக ஜெபிப்போம். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.